என் தங்கப்பிள்ளையே, சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரின் ஆத்மாவானது உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது. அது இன்று இந்த அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்ற அந்த ஆத்மா உன்னிடத்தில் சொல்லச் சொன்ன விஷயத்தை உன் அம்மா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இது போன்ற செய்திகள் எல்லாம் யாருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. ஒரு ஆத்மா உன்னிடத்தில் என்ன பேச நினைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி இருந்தும் உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது, இப்படி ஒரு விஷயம் உன் கண்களில் படுகிறது என்றால் அதை என்னவென்று நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை என்னவென்று நீ உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கிட இந்த நேரம் துடித்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஆத்மா பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படியானால் என் குழந்தை, சட்டென்று இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ உடனடியாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். எப்பொழுது தெய்வங்கள் எல்லாம் உன்னோடு பேச தொடங்கியதோ அப்பொழுதே இது போன்ற செய்திகளை என் குழந்தை நீ செவிகுளிர கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாய். ஒரு ஆத்மாவினுடைய வார்த்தைகளை நாம் அவ்வளவு சுலபமாக கேட்டுவிட முடியாது என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த அமாவாசை நாளில் அவர்கள் உன்னோடு பேச வந்திருப்பதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று அவர்கள் தங்கி இருப்பது உன்னுடைய இல்லத்தில் அல்லவா? இன்று அவர்கள் இருப்பது உன்னுடைய இல்லத்தில் அல்லவா? அப்படியானால் இதனை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். ஒருவரின் இழப்பு உன்னுடைய மனதிற்குள் அத்தனை விதமான காயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒருவரினுடைய பிரிவு உன்னை இந்த மீளா துயரத்தில் இருந்து அப்படியே ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து மிகுந்த மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி மிகுந்த மனவேதனைக்கு நீ ஆளாகி நிற்கின்றாய். என்ன நடக்கிறது என்று என் குழந்தைக்கே புரியாத ஒரு நிலை. இவர்கள் இல்லாது நாம் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும்? இவர்கள் இல்லாமல் நாம் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்கின்றாய். அப்படி நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில்தான் அமாவாசை திதியும் வந்திருக்கின்றது. அவர்களும் உன் இல்லத்தை தேடி வந்து விட்டார்கள். அவர்கள் உன்னிடத்தில் சொல்லச் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உறுதியான விஷயங்கள். இதனை நீ இன்று நிச்சயமாக எந்த வகையிலும் தள்ளிவிடாமல் என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். அதுதான் உன்னுடைய எதிர்காலத்திற்கும் உன்னுடைய இந்த வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் சில நேரங்களில் உன் முன்னால் தெரிய வராமல் சென்று விடுகின்றது. இந்த ஆத்மாக்களுக்கு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்கு தெரியும் அல்லவா? அதனால் இவர்கள் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் சில விஷயங்களில் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். சமீபத்தில் உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்ற இந்த ஆத்மா எத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்தது என்று உனக்கு தெரியாது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், நீதான் இவர்களை நினைத்து கதறிக்கொண்டிருக்கிறாய் என்று. ஆனால் ஆத்மா என்பது இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது தானும் இங்கு வாழ வேண்டும் என்று தானே அந்த உயிர் ஆசைப்பட்டிருக்கும். தான் மட்டும் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் அல்லவா? ஏதாவது ஒரு வழியில் நாம் இறக்கவில்லை என்பதனை நிரூபிக்க மாட்டோமா என்று சொல்லி அந்த ஆத்மாவானது துடித்த துடிப்பு எனக்கு தெரியும். அதனால் அவர்கள் பல முயற்சிகளை செய்தும் முடியாமல் போன ஒரு விஷயம், தான் இறந்து விட்டோம் என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். உன்னை விட அதிகமான மனவேதனையை அவர்கள்தான் அனுபவித்திருக்கிறார்கள். உன்னை விட அதிகமான கஷ்டத்தை அவர்கள்தான் அனுபவித்திருக்கிறார்கள்.
எந்த நிலையிலாவது நாம் மீண்டும் நம் குடும்பத்தோடு சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று வருத்தப்பட்டவர்கள் கடைசியில் நமக்கான உலகம் இதுவல்ல என்பதனை தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கான உலகத்தை தேடி அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் அவர்களால் அங்கு நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நீ அவர்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதும் அவர்களை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருப்பதும் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கின்றது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டது போல நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் கவனிக்காமல் விட்டுவிட்டு எப்பொழுதும் இவர்களின் இழப்பை மட்டுமே நீ நினைத்து கொண்டிருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எதுவானாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைத்திட்ட விஷயங்களை இனிமேல் நாம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த ஆத்மாவினுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. நான் எத்தனை வயதில் இங்கிருந்து சென்றிருந்தாலும் சரி, இந்த வயதில் என்னுடைய காலம் முடிந்து விட்டது. அதை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அப்படியே ஒரு மூலையில் முடங்கி கிடந்தது போலல்லவா இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எனக்கு பிடிக்கவில்லை. என்னை நினைத்து இவர்கள் அழுவது எனக்கு பிடிக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் நான் என்னவெல்லாம் இங்கு செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை எல்லாம் இங்கு சாதிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் என் நிலையிலிருந்து இவர்கள் சாதித்து அல்லவா என்னை சந்தோஷப்படுத்தி இருக்க வேண்டும். அதை விடுத்து எனக்கு பிடிக்காத விஷயம் இப்படி சோம்பேறித்தனமாக ஒரு மூலையில் கிடப்பது, இதை இவர்கள் கச்சிதமாக செய்து கொண்டு என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். நான் அமாவாசை நாட்களில் இவர்களை தேடி வரும் பொழுது இவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை கண்டால்தானே நான் திரும்பச் செல்லும் பொழுது எனக்கு அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். நான் இங்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆனால் இவர்கள் இது போன்று இருந்து கொண்டிருந்தார்களே, ஆனால் எனக்கு இங்கு வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போய்விடுமே. மீண்டும் இவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாமல் போய்விடுமே. இவர்கள் என் மீது கொண்ட அன்பு உண்மை என்றால் எனக்காக இவர்கள் நான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். நான் ஆசைப்பட்ட வெற்றியை இவர்கள் பெற வேண்டும். என்னவாக மாற வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் சாதிக்க நினைத்திருக்க வேண்டுமே தவிர இப்படி ஒரு மூலையில் முடங்கி கிடந்திருக்க கூடாது. நான் இவர்களை நினைத்து வருத்தப்பட வரவில்லை. என்னை நினைத்து இவர்கள் வருத்தப்படுவதை நான் விரும்பவும் இல்லை. ஆத்மாவாக மாறிய பிறகு நான் இவர்களை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் நான் நினைத்தால் மட்டும் போதுமா? அதற்காக இவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாமா? நான் சென்ற இடத்திற்கே இவர்களும் சென்றுவிட நினைக்கிறார்களா என்ன? ஏனென்றால் இந்த உடலானது எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நோய்கள் வந்துவிட்டால் அதன் பிறகு அதனால் எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு சரியாக செய்துவிட முடியாது. பல நோய்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் கடைசியில் இது போன்ற ஒரு நிலைமையை கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராதபடிக்கு இவர்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்து நான் ஆசைப்பட்டதை இவர்கள் பெற்று என்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். நான் அடுத்த அமாவாசையில் இவர்களை தேடி வரும் பொழுது இவர்களின் நிலைமை மாறி இருக்க வேண்டும். இல்லை என்றால் இனி ஒரு பொழுதும் எந்த அமாவாசையிலும் நான் இவர்களை தேடி வர மாட்டேன்.
எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு கிடைத்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் இவர்களை தேடி வர மாட்டேன் என்பதனை இவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் தாயே என்று இந்த ஆத்மா சொல்லி இருக்கின்றது. அதாவது உண்மையை புரிந்து கொள், இந்த ஆத்மாவின் எண்ணத்தை தெரிந்து கொள். இந்த ஆத்மா உன்னிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் எதிர்பார்க்கின்றது. அது என்னவென்றால், என் குழந்தையே, நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எத்தனையோ பேரின் துரோகத்திற்கும் எத்தனையோ பேரின் துன்பங்களுக்கும் ஆளாகி இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கடந்து நாம் பெருமகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றுதான் இந்த ஆத்மாவானது ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அந்த ஆத்மாவானது ஆசைப்படுகின்றது. இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நாம் இனி வாழக்கூடிய நாட்கள் அதிகம் என்பதனை தெரிந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த ஆத்மா சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது. மீண்டும் இவர்கள் உன் இல்லத்தை தேடி வந்து உன்னை பார்ப்பதற்கான பாக்கியத்தை நீ கொடுக்க நினைத்தால் இப்பொழுதே எழுந்திரு. ஒரு மூலையில் முடங்கி கிடக்காதே. இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய முடியவில்லை என்றாலும் பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கென காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அமாவாசை திதி நாள் ஒன்றுதான் அவர்கள் இங்கு வருவதற்கு, உன்னை சந்திப்பதற்கு கிடைத்த மிக பெரிய நாளாக அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நாளிலும் இது போன்று அவர்களின் மனதை காயப்படுத்தலாமா? அது மேலும் மேலும் அவர்களுக்கு துன்பங்களை அல்லவா கொடுத்து கொண்டிருக்கும். இந்த ஆத்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் பதிந்து விட்டது என்றால் ஒரு விஷயத்தை மட்டும் என் குழந்தை உடனடியாக நீ செய்துவிடு. அவர்களிடத்தில் மனதார நீ வேண்டிக்கொள், இது போன்ற தவறு இனி நடக்காது. உங்களை இழந்ததற்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேல் உங்களினுடைய எண்ணங்களை செயலாக்க நான் முயற்சிகளை செய்ய போகிறேன் என்று சொல்லி உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் அவர்களை நினைத்து நல்ல விஷயத்தை செய்ய தொடங்கிவிட வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும். இதுவெல்லாம் தான் அவர்களின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதுபோல குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்வதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. அவர்கள் இதையும் நினைத்து வருத்தப்படுகின்றார்கள். எந்த சூழ்நிலையானாலும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இவர்கள் வாழ்வதை கண்டால்தான் என் ஆத்மா நிம்மதியாக சாந்தி அடையும் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்திருப்பது உண்மை என்றால், இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ உணர்வு அளிக்க போவது உண்மை என்றால், நிச்சயமாக உன் தாயானவள் இன்று சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ செவி கொடுத்து கேட்டு இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ சரியாக நிறைவேற்றிவிட தொடங்கிவிடு. அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கும். இனி இந்த வாழ்க்கை இதிலிருந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கான நம்பிக்கையும் உனக்கான சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. இதை விடவா உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துவிடப் போகிறது? இந்த துன்பத்தை கடந்து நீ அடுத்த நிலையை அடையும் பொழுது வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தன்னை இழந்த துக்கத்தையே நீ கடந்து வந்து விட்டால் அடுத்தது உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் அந்த ஆத்மாவினுடைய மிகப்பெரிய விருப்பமும் கூட. அதனால் இனி எல்லாவற்றையும் தூசு போல தட்டிவிட்டு வாழ்க்கையின் அடுத்தது என்னவென்று யோசித்து நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் நிறைவாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே.
எக்காரணம் கொண்டும் இனி என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உண்டு.